ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து கோபால் பாஸ்கர் தத்தர் அப்படிங்கிறவருக்கு ஸ்ரீ சாயிபாபா அளித்த அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்ல இருந்து இவருக்கு சில விட்னஸை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த கோர்ட் ரொம்ப தொலைவில் இருக்குது. அதனால அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இவருக்கு போஸ்ட் மூலமாக வருது. அந்த விட்னஸை என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டு இன்ட்ராகேட் பண்ணணும் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த பேப்பர்லாம் எங்கே வச்சாருன்னு இவருக்கு தெரியல. எவ்வளோ தேடினாலும் அந்த பேப்பர்ஸ் இவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இப்போ இவருக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா, திருப்பி கோர்ட்டுக்கிட்ட இவர் ஒரு மன்னிப்பு கடிதம் அனுப்பணும். அதாவது நீங்கள் அனுப்பின பேப்பர்ஸை கவனக்குறைவால் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், அதனால திருப்பி அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரு காப்பியை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவர் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். இதை மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டை பண்ணுறதுக்கு இவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதனால பாபா கிட்ட அப்படியே வேண்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாரு. இந்த தருணத்தில் இவங்க வீட்டில் ஒரு வர்க்காரி தங்கியிருக்காரு. வர்க்காரினா பாத யாத்திரையாக போய் பண்டரிநாதரை வழிபடுற ஒரு சமூகம் அவங்க. இந்த வர்க்காரிக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இவர் வீட்டில் செஞ்சு கொடுத்து சில நாட்கள் அவர் இவங்களோடய தங்கியிருக்காரு. அப்போ இவர் கொஞ்சம் கவலையாக இருக்கிறத பார்த்து அந்த வர்க்காரி கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர்கிட்டையும் இவர் சொல்கிறார், இந்த மாதிரி இந்த பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸு, இதை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது உனக்கு கூடிய விரைவில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் அடுத்த நாள் கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் இவர் சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக வேறு கேஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்பொழுது அதில் இந்த விட்னஸை இவர் இன்ட்ராகேட் பண்ணுறதுக்காக கோர்ட்லேருந்து அனுப்பின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அப்போ பாபாவுக்கு தன்னுடைய நன்றியை இவர் தெரிவித்து கொள்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த வருஷம் இறந்து போன பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் நாம் ஸ்ராத்தம் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இது திதின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ராத்தம் பண்ணுறதுலலாம் இவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இவர் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர். ஆனால் பாபா தன்னுடைய கருணையால் அந்த மாதிரியெல்லாம் நீ நினைக்கக்கூடாது, இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காக தன்னுடைய பக்தரான நானா நாச்னே மூலமாக இவருக்கு அந்த பாடத்தை புகட்டி இருக்காரு. நானா நாச்னே அப்படிங்கிறவர் அவர் ஒரு கிளர்க்காக வேலை செஞ்சிட்ருக்காரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், பாம்பேயில் இருக்க அந்த கோர்ட்டு. அந்த நானா நாச்னே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். அது என்னன்னா, அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்போ அவருடைய குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்க, சின்ன குழந்தைங்க. தன்னுடைய மனைவியும் இளம் வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு சத்கதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நானா நாச்னே என்ன நினைக்கிறாரு, பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு, பாபா நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்ல முறையாக செய்யணும், அவங்களுக்கு சத்கதி கிடைக்கணும், அந்த சம்பிரதாயங்கள்லாம் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இதை நாசிக்கில் போயிட்டு செய்யணும், கோதாவரி நதிக்கரையில் நான் செய்யணும் அப்படின்னு மட்டும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு இவர் கிளம்புறாரு. இவரோட பாக்கெட்டில் 80 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு இவர் கிளம்புறாரு. இந்த பணத்துக்குள்ளேயே தான் செய்ய வேண்டிய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியுமா, எல்லாம் செவ்வனே செய்யணும் அப்படின்னு மட்டும் மனசில் ஒரு ஆசை இருக்குது. இவருக்கு நிறைய இடைஞ்சல்கள் இவருக்கு வருது. ஒரு வழியாக இவர் ட்ரெயின் பிடிச்சி கிளம்புறாரு. ட்ரெயின்லேயும் சில தொல்லைகள் இருக்குது. இவருடைய ஒரு கலங்கிய மனசை இவரோட பயணிக்கிற ஒரு சக பயணி பார்த்துக்கிட்டே வராரு. அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் எங்கே போகணும், என்ன விஷயமா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கும்பொழுது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இப்படி இந்த மாதிரி தன்னுடைய மனைவி இறந்துட்டதாகவும் அவங்களுக்கு சத்கதி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்கிறதுக்காக தான் நாசிக் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நான் உங்களோடையே இருந்து எல்லா உதவிகளையும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன், எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக பூர்த்தி செஞ்சிடலாம்,
உங்கள் கடமைகளை நீங்கள் குறையில்லாமல் செய்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, என்கிட்ட 80 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த 80 ரூபாய்க்குள்ளேயே எல்லா சம்பிரதாயங்களையும் எவ்வளோ நல்லபடியாக செய்ய முடியுமோ அப்படி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நாசிக் போனவுடனே எந்த இடத்துல போய் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி எங்கே பிண்டத்தை கரைக்கணும் எல்லா விஷயமும் இவருக்கு கூடவே இருந்து எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாளும் கூடவே இருந்து இவருக்கு உதவி புரிகிறாரு. இந்த சம்பிரதாயங்களை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் வித்தியாசப்படும். சிலது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். சில விஷயங்கள் அந்தந்த குடும்ப பழக்க வழக்கங்களை பொறுத்தும் இல்லை அவங்க என்ன அவங்களோட முன்னோர்கள் பின்பற்றி வராங்களோ அதை பொறுத்தும் இருக்கும். இவருடைய குடும்பத்தில் இருக்கவங்க, இவங்க சமுதாயத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி காரியங்களுக்கு செய்வாங்களோ அதை எல்லாமே இந்த கூட அந்த சக பயணிக்கு அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் இவருக்கு ஏற்ற மாதிரியான சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் கூட இருந்து இவருக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இது எல்லாமே அந்த 80 ரூபாய்க்குள்ள முடிகிற மாதிரியும் ரொம்ப சிக்கனமாகவும் அதே மாதிரி ரொம்ப துல்லியமாகவும் சரியாகவும் நல்லபடியாகவும் எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுத்தாராம். செஞ்சு கொடுத்துட்டு இதோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் இவருக்கு சப்மிட் பண்ணிவிட்டு இவர் நான் கிளம்பணும், உங்களை நான் ஒரு 15 நாள் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன், நான் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் பியூனாக இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய விலாசம் பெயர் எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் நானா நாச்சினே அவரை தேடி பார்க்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்காக இத்தனை நாட்களை செலவழித்து இவ்வளோ உதவி புரிஞ்ச அவருக்கு நம்ம நேரில் பார்த்து இன்னொரு தடவை நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் கொடுத்த விலாசத்துக்கு போயிட்டு விசாரிக்கிறாரு. ஆனால் அப்படி ஒருத்தர் யாருமே அங்கே வேலை செய்யலை, இப்படி இந்த மாதிரி பேரில் இங்கே பியூனே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரிய வருது, நம்மளோட அந்த ஒரு சக பயணியாக பயணித்து நம்மளோட எல்லா விஷயங்களிலையும் அக்கறை செலுத்தி நம்மளை இவ்வளோ அழகாக கைட் பண்ணது வேற யாரும் இல்லை, ஸ்ரீ சாயிபாபா தான் அந்த மனித ரூபம் எடுத்து எனக்காக இவ்வளோ உதவி புரிஞ்சார் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த விஷயத்தை தான் நானா நாச்சினே அவர்கள் இந்த கோபால் பாஸ்கர் தத் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த சம்பிரதாயங்கள்லாம் எவ்வளவு முக்கியம், இதை நாம் கடைபிடிக்க வேண்டியது எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுல இருந்து தான் இது மேலெல்லாம் இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இதோடு இந்த பக்தருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. அடுத்த பக்தரை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.